வணக்கம். இப்பத்தி இந்த வீடியோல சி லாங்குவேஜ்ல இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட் பத்தி பார்க்க போறோம். ஆப்ரேட்டர் சீரிஸ் பத்தி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வரிசையில இப்ப இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பத்தி பார்க்க போறோம். இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், கன்சோல் அப்ளிகேஷன் கொடுக்குறேன், சி செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஆப்ரேட்டர் இன்கிரி டிகிரி ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறேன். இதுக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறேன். ஓகே, டைட்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். லெஃப்ட்ல இந்த மெயின் டாட் சிசி வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன், டபுள் கிளிக் பண்றேன். இப்போ என்னன்னா இந்த வீடியோட ஸ்கெலட்டான் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ ஒரு லைனை வந்து நான் வந்து எடுத்து விட்டுறேன். இந்த ஒரு லைனை வந்து எடுத்து விடுறேன். இதுல இந்த ஏ ஈக்குவல் டு 5ன்னு வைக்கிறேன், இது ஈக்குவல் டு 5ன்னு வைக்கிறேன். இப்ப ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா வந்து ஏயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏ வில் பி ஈக்குவல் டு 6. ஓகே, இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இப்ப பிளஸ் பிளஸ் ஏன்னு கொடுக்குறேன். இப்பயும் ஏயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகி ஏயோட வேல்யூ வந்து 7 ஆகும். இதுக்கு பேர் என்னன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தான் ரெண்டுக்கு பேர். பட் இதுக்கு பேர் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இதுக்கு பேர் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் ரெண்டுமே வந்து ஒரே ஜாப் தான் பண்ணும். ரெண்டுமே அதோட வேல்யூ வேரியபிள் வேல்யூனோட வந்து ஒன்று வந்து ஆட் ஆகிடுது. தட்ஸ் ஆல். இப்போ அப்போ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்றேன். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்ப்போம். இது வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும்னா ஏயோட வேல்யூல வந்து ஒன்றை வந்து ரெடியூஸ் பண்ணும், ஒன்றை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும், ஒன்றை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும். இப்போ ஏயோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா வந்து 6 ஆகும். ஓகே, இப்போ மைனஸ் மைனஸ் ஏன்னு கொடுக்குறேன். இதோட இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ இதோட வேல்யூ வந்து ஏயோட வேல்யூ வந்து 1 வந்து டிக்ரிமெண்ட் ஆகி 5ஆ வந்து மாறிடும். ஓகே, அப்ப இதுக்கு பேர் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இது பேர் வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா ஒன்று ஆட் ஆகும், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா ஒன்று வந்து டிக்ரிமெண்ட் ஆகும், ஒன்று வந்து குறையும், அதோட வேல்யூல இருந்து ஒன்று வந்து குறையும். ஓகே, இப்போ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ல போஸ்ட்டுக்கும் ப்ரீக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல பொதுவாக வந்து ஒரு ஆப்ரேட்டருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரெசிடென்ஸ் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து ஜாஸ்தி ப்ரெசிடென்ஸ், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு ப்ரெசிடென்ஸ் வந்து கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஏயோட வேல்யூல வந்து நான் வந்து 10 வச்சிருக்கேன், 10ன்னு ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போ வந்து இப்போ இன்னொரு ஒரு வேரியபிள் வச்சுப்போம், ஏ கமா பின்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். ஓகே, இப்போ பி ஈக்குவல் டு பிளஸ் பிளஸ் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏல வந்து 11 ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஏட வேல்யூ வந்து 11 ஆகும். அதுக்கப்புறம் ஏல இருக்க 11 வந்து பிக்கு வந்து அசைன் ஆகும். அப்போ பிலையும் வந்து 11 ஆகும். பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இதே எப்படி வைக்கிறேன், ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன், பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிளஸ் கொடுக்குறேன். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஏ 11 ஆகிறதுக்கு முன்னால அதை விட டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு வந்து ஜாஸ்தி. அதனால ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஏல இருக்க 10 வந்து பிக்கு வந்து அசைன் ஆகும், ஏல இருக்க 10 பிக்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏயோட வேல்யூ வந்து 11 ஆகும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் பியோட வேல்யூ 10 ஆகும், ஏட வேல்யூ 11 ஆகும். பட் இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏட வேல்யூ 11 ஆகும், பியோட வேல்யூ 11 ஆகும். நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பிளஸ் பிளஸ் போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் சாரி ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கோ ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கோ ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல ப்ரெசிடென்ஸ் வந்து ஜாஸ்தி. போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கோ போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கோ ஒரு எக்ஸ்பிரஷன்ல ப்ரெசிடென்ஸ் வந்து கம்மி. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் பிளஸ்
இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அசைன் ஆகுது, இது வந்து அசைன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் போஸ்ட்டுக்கும் ப்ரீக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இது இதுதான் இதைதான் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பற்றின கான்செப்ட் வந்து இவ்வளவுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.